வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை சாற்றில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாளொன்றுக்கு அரை முதல் ஒரு எலுமிச்சையினுடைய சாறு போதுமானது. அதாவது 2லிருந்து 3 தேக்கரண்டி அளவுக்கு சாறுகள் எடுத்துக்கொண்டாலே இந்த வளமான அளவில் மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த சாறை நீங்கள் நேரடியாகவும் குடிக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. அதாவது 200லிருந்து 300 மில்லிலிட்டர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புகளில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை பார்த்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தியை தூண்டி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு குணப்படுத்தும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது நிறைய தொற்று நோய்களுக்கு எதிராக நம்மளுடைய உடலை போராட வைத்து நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடையாமல் பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு உதவி பண்ணும். இதனால எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம வாழலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாற்றினுடைய அணு அமைப்பு மனித உடலினுடைய செரிமான நொதிகளை போல ஒத்திருக்கும். இது ஒன்று மட்டுமே காரணம் கிடையாது. எலுமிச்சை சாற்றில் நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் நிறைந்திருக்கும். நாம போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, போதுமான அளவுக்கு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறதால தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறம்பல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு அப்படின்னு நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே இதுதான். ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு தீர்ந்து போயிடும். குறிப்பாக காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கும் போது அது கல்லீரலை தூண்டி பித்தநீர் சுரப்பு அதிகரிக்கும். உணவை எளிதில் செரிக்க வைத்து அஜீரணம், மலச்சிக்கல், வாயு தொல்லையெல்லாம் நமக்கு குறைக்கும். ஸோ வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு எலுமிச்சை சாற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு உதவி பண்ணும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து பசியை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அடிக்கடி பசி எடுக்கிறத தடுத்து உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை கரைக்கிறதுக்கு உதவி பண்ணும். உடற்பயிற்சியோடு நீங்கள் சேர்த்து இந்த எலுமிச்சை சாறை எடுத்துக்கொள்ளும் போது எடை குறைப்பு முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோன்னா உடல் எடை அதிகரிக்கப்படுமே தவிர குறையாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். எலுமிச்சை சாறு போன்ற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு பசியை கட்டுப்படுத்தி உடலுக்கு வேண்டிய ஆற்றலை வழங்கி நமக்கு கொழுப்புகளை கரைத்து எரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுவிடும். ஆங்காங்கே படிந்துள்ள தொப்பைகள், தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இதெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எலுமிச்சை சாறு எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணலாம். நம்மளுடைய டயட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸையுமே நம்ம சேர்த்துக்கொள்ளலாங்க. சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸும் உருவாகாது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் குழாய்களில் எந்த விதமான தொற்றுகளுமே நமக்கு இருக்காது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாறுகளில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட்ஸ் தான். ஸோ அந்த சிட்ரிக் அமிலம் அதிக அளவில் இருக்குங்க இல்லையா, இது சிறுநீரில் இருக்கக்கூடிய கேல்சியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறத முன்னாடியே தடுக்கும். ஸோ ஏற்கனவே சின்ன சின்ன கற்கள்கள் இருந்தாலுமே சிறுநீரகத்தின் வழியாக நம்ம வெளியேற்றக்கூடிய சிறுநீர் வழியாக அந்த கற்களை கரைத்து நமக்கு வெளியேற்றிவிடும். இப்போ கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கணும்னா எலுமிச்சை சாறு எடுத்துக்கொள்ளணும். நம்மளுடைய உடம்புகளில் கழிவு நீக்க மண்டல வேலை சிறப்பாக நடக்கலைன்னா கழிவுகள் மொத்தமாக தேங்க ஆரம்பிக்கும் போது நிறைய நோய்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக வைத்துக் கொள்ளணும். அதுவும் சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பெருமளவு
பெருமளவு கழிவுகள் வந்து மேக்ஸிமம் நமக்கு முடிந்த வரைக்கும் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டு விடணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் பொலிவை அதிகரிக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ ஸ்கின் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் அதிகரிக்கும். இதனால் சருமத்தில் வறட்சி அப்படின்றது இருக்காது. நீர் சத்தும் நமக்கு வந்து சருமத்தில் இருக்கும், ரத்த ஓட்டமும் சீரான இருக்கும். இது நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே வந்து வெளியேற்றிவிடும். அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டதால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். நமக்கு அந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளான முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இது மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை இயற்கையாகவே சருமத்திற்கு வழங்குவதற்கு நம்ம வந்து எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை சாறு துணை புரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால நாம் உண்ணக்கூடிய உணவில் இரும்புச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுமையாக உறிஞ்சு கொள்வதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது மற்ற உணவுகள் இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த இரும்புச்சத்தை உறிந்து உங்களுக்கு வந்து குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ உங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டதால தான் ரத்த சோகை நோய் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுகள் அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். இப்போ ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லாமல் நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. ரத்தம் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டமும் சீரானல இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கொள்ளணும். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுங்க எலுமிச்சை சாறு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எலுமிச்சையில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள், அந்த உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வச்சு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு செலுத்தும். அதே போல் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பையும் அகற்றிவிடும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். இதனால் நரம்புகள்லையும் ரத்த நாளங்களையும் இறுக்கங்களும் இருக்காது, கொழுப்பு படிவுகளும் படிந்திருக்காததால போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் சென்று கொண்டே இருக்கும். இதனால் இதயத்தினுடைய செயல்பாடு, இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து இருக்காது. நலமோடு நம்ம வந்து இருக்கலாம். மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சி பெறுவதற்கு நம்ம எலுமிச்சை சாறை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சையினுடைய நறுமணம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை நமக்கு அமைதிப்படுத்தும். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து புத்துணர்ச்சியாக நம்மளை வந்து மாற்றும். மனச்சோர்வு, மன அழுத்தம் மற்றும் பதட்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதுவே உங்களுக்கு அந்த மனச்சோர்வு, மன அழுத்தம், பதற்றத்தை எல்லாம் குறைத்து மூளைக்கு உடனடி எனர்ஜி, அந்த ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் அளித்து அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு வழிவகுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டீ, காஃபியெல்லாம் எடுத்துக்கொள்வதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு லெமன் ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது சாதாரணமாக இப்போ உங்ககிட்ட தண்ணி இருக்குது அப்படின்னா நார்மல் வாட்டர்லையோ அல்லது சில் வாட்டர்லையோ வெதுவெதுப்பான தண்ணீர்லையோ நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை அப்படி பிழிந்து அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெற்று நலமோடு வாழணும்னா தொடர்ந்து இனிமேல் உங்களுடைய சமையலிலும் அதே போல் ஜூஸ் ஆகவும் அடிக்கடி எலுமிச்சை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.